அப்படி இதையெல்லாம் பேசாமல் உங்க கிராமத்துக்குள்ள வந்து இல்ல உங்க கிராமத்துக்குள்ளே 2 ஏஜென்ட்டுகளை வைத்து உங்கள் வாக்குகளை வாங்க நினைத்தால் அது இந்த சமூகத்தை மிகப்பெரிய பின்னோக்கி இருக்கு. இது வந்து ஒரு தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்திற்காக பேசல. ஏதோ 10%, 15% இருக்கிற ஜாதிகளுக்காக இங்க 80% மக்கள் அதிகாரம் இல்லாம தான் இருக்கிறாங்க. அந்த அதிகாரம் இல்லாத அனைத்து ஜாதிகளுக்கும் புதிய தமிழகம் நின்றுதான் பேசும். அவர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டெல்லாம் இல்லை. 80% மக்கள் நல்லாவும் இல்லை. அவர்களும் நம்மை போல அதிகாரம் இல்லாமல் தான் இருக்கிறார்கள். அந்த அதிகாரம் இல்லாத அத்தனை சமுதாய மக்களுக்கும் பேசும். யார் இங்க பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். யாரு பிரச்சனைங்கிறது பட்டவர்த்தமா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா தேர்தல் நேரத்துல அதை பேசுறதுக்கு யாருக்கும் துணிவு கிடையாது. அப்போ அதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தன்மானத்தோட வாக்களிக்க வேண்டியது. மிக்சி, கிரைண்டர், குக்கரு, கை காலுங்கெல்லாம் திண்ணத்தையெல்லாம் தூக்கிட்டு நாங்கள் நெறிக்குள்ள வரக்கூடாது. அப்படி வந்து விட்டால் நம்ம தன்மானம் இல்லாமல் நிற்கிறோம் என்ற அர்த்தம். ஊரூரா போய் பசங்க நிக்கணும், பெண்கள் தாய்மார்கள் அனைவரும் நிக்கணும். நீங்க எல்லாம் ஊருக்குள்ள வராதீங்க. நீங்க எங்கள் பிரச்சனைகளுக்கு எந்த காலத்திலும் பேசியது கிடையாது. அந்த பிரச்சனைகள் காரணமாக இருப்பதை நீங்கள் தான். இந்த பகுதி தொழில் வளம் எதுவும் பேச கிடையாது. மாறாக இங்க ஜெயிக்கக்கூடிய எம்எல்ஏ எங்க கன்னியாகுமரி இருக்கிறாங்க, சென்னைக்கு போய் படுத்துக்கிறாரு. அதற்குதான் நாங்கள் நேரில் இருக்கிறேன். ஜாதி பேரை சொல்லி ஓட்டு வைக்கிறாங்க. அவன் ஜாதி கூட எதுவும் செய்வாங்களான்னு தெரியும். இந்த ஜாதி அந்த ஜாதிக்காரங்க எல்லாம் எந்த கட்சி பாகுபாடு இல்லாம அந்த ஜாதிக்காரங்க போட்டு, இந்த கூட்டணியில ஒரு ஜாதிகன்னா அந்த எல்லா கட்சிக்காரங்களும் அந்த ஜாதிக்காரங்க போட்டு, ஜாதி தான் திருநெல்வேலியா ஒட்டுமொத்தமாவே ஜாதியா தான் நிற்குது. அந்த கேவலமான நிலை மாற வேண்டும்னா பேட்டி தான் தீரணும், பேட்டி தான் ஆகும். இதுவும் தேர்தல் களம் தான். இங்க வந்து 100 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுக்குறேங்கிறதெல்லாம் அதை மட்டும் பேட்டி கொண்டு இந்த திராவிட கட்சிகள் தப்பித்து விடலாம் என்று நினைத்தால் நாங்கள் பேசுவோம். அந்த களத்தை நீங்க இந்த தேர்தலில் பார்ப்பேன். புதிய தமிழக கட்சிக்கு ஓட்டு கிடையாது, தேவேந்திர வேளாண் ஓட்டு கிடையாது என்று பேசியவர்களுக்கெல்லாம் இந்த அடி, இந்த முறை மக்கள் அடிக்கிற அடியை அவர்கள் பார்ப்பார். இவர்களை வந்து இப்படி எஸ்சியிலே வைத்திருக்கணும், இவர்களை மோதி வேற ஜாதி கூட மோத விட்டுக்கிட்டே இருக்கணும். அதையெல்லாம் தீர்ப்பதற்காக தான் நாங்க வரோம். நாங்க யாரு கூட மோத வரல. பாதிப்புக்குள் ஆகிற இடத்துல இருந்து பேசும்போதுதான் எங்களுடைய வழிகளை நாங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதனால இன்னும் பல இடங்கள்ல பேசிருக்கு. இங்க சொல்ல வேண்டிய தகவலை நான் சொல்லிவிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க தான் பாருங்க. உங்களுடைய வேட்பாளர் தீபக் பாண்டியன் அவர்கள் குடும்பத்திலிருந்தே அவருடைய சகோதரியை நிறுத்தி இருக்கிறோம். ஒட்டுமொத்த சமூகத்தின் வேட்பாளர் தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்கு. நாங்குநேரியில இந்த மக்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்கள், அதிகாரம் இல்லாத மக்கள் எப்படி இந்த தேர்தலில் பதிலளிக்க போகிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு.